முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் காலமாயிட்டாரு. சுவாச கோளாறு காரணமா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்த அவரு நேற்று இரவு காலமானாரு. மன்மோகன் சிங்குடைய பாரம்பரியம் வரும் தலைமுறைக்கும் நிலைத்து நிற்கும். அவருடைய ஆராய்ச்சி, அரசியல் திறன், கல்வி திறமை பத்தி உலகத்துக்கே தெரியும். அப்படிதான் 1991 வருஷத்துல பெரும் பொருளாதார நெருக்கடியில இந்தியாவை காப்பாத்திய நிதியமைச்சரா அவரு நினைவு கூறப்படுவாரு. 1991ல இந்தியா நிதி நெருக்கடியை எதிர்கொண்டாங்க. அந்த நேரத்துல மன்மோகன் சிங் நிதியமைச்சரை நியமிக்கப்பட்டாரு. எல்பிஜின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுதான் தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல் மற்றும் உலகமயமாக்கல். இந்த மாதிரியான பொருளாதார சீர்திருத்த கொள்கைகளை அவர் செயல்படுத்தினாரு. பல்லாயிரம் கோடி ரூபாய் நஷ்டத்தை தாங்குற வலிமை நாட்டுடைய பொருளாதார அமைப்புக்கு உண்டுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் மன்மோகன் சிங் உருவாக்கிய பொருளாதார அமைப்பு தான். நாட்டுடைய நிதியமைச்சராகவும் பிரதமராகவும் அவர் எடுத்த முடிவுகள் மிக முக்கியமானவை. உலகமயமாக்கல் ஒரு அச்சுறுத்தலா சித்தரிக்கப்பட்ட நாட்கள் கடந்துடுச்சு. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கல் மற்றும் தனியார்மயமாக்கல் எல்லாமே இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு உண்மையிலே ஒரு சாபக்கேடா இருந்துச்சு. அப்போ நாட்டுக்கு ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படின்ற ஒரு அச்சத்தை மட்டும் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. தாராளமய பொருளாதார கொள்கைகளுடைய விளைவா இந்தியாவை அமெரிக்கா மாதிரியான முதலாளித்துவ நாடுகளால விழுங்கப்பட்டதா அப்போ வரையறுக்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ உலகத்துடைய வளரும் நாடுகள்ல இந்தியாவும் ஒன்னா இருக்கு. உலகமயமாக்கல், தாராளமயமாக்கலுடைய நன்மைகளை நமக்கு உணர்த்தியவர் தான் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் வந்ததுக்கு அப்புறமா பல மாற்றங்கள் வந்துச்சு. வரி முறையை எளிமையாக்கி சட்டங்களை தளர்த்துவதன் மூலமா வணிகத்துக்கு சாதகமான சூழலை உருவாக்கினாரு. இதன் விளைவா பெரும் அந்நிய மூலதனம் நாட்டுக்குள்ள வந்துச்சு. அதோட வெளிநாட்டு தொழில்நுட்பமும் சேர்ந்துச்சு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் ரூபாயுடைய மதிப்பு குறைப்பு. கடுமையான காலங்களும் கடுமையான நடவடிக்கைகளும் அப்ப இருந்துச்சு. மன்மோகன் சிங் ஏற்றுமதி போட்டித்தன்மையை அதிகரிக்க 1991 வருஷத்துல ஜூன் மற்றும் ஜூலை மாசத்துல ரூபாயை ஏறக்குறைய 20% குறைக்கும் அபாயகரமான முடிவை எடுத்தாரு. சுதந்திரத்துக்கு பிறகு இது 3வது முறையா ரூபாயுடைய மதிப்பு குறைக்கப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி 1949லயும் 1966லயும் பண்ணாங்க. இதுல அடுத்ததா வருது எஃப்டிஐ, அந்நிய நேரடி முதலீட்டின் தாராளமயமாக்கல் அப்படின்ற ஒரு கொள்கை. அரசியல் ஆதாயங்களுக்காக இன்னைக்கு சாதாரணமா தூக்கி எறியப்பட்ட ஒரு வார்த்தை இது. 1991 வருஷத்துல எஃப்டிஐ கொள்கை தான் இந்தியாவை மீட்டெடுப்பதா இருந்துச்சு. மன்மோகன் சிங் தலைமையிலான நிதியமைச்சகம் நிறுவனங்களுடைய வளர்ச்சிக்கு உதவுற வகையில வெளிநாட்டு பங்கு முதலீட்டுல இருந்த 40% வரம்பை நீக்கினாங்க. அடுத்ததா வருது ஐடிபிடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி துறையில ஒரு புரட்சி நம்ம பார்க்கிறோம். கம்ப்யூட்டர், டிவி, டிவிடி, பைக், ஸ்கூட்டர், கார் மாதிரியான பொருட்கள் எல்லாமே அப்போ பணக்காரர்களுடைய சொத்தா இருந்துச்சு. ஆனா இப்போ இது எல்லாமே நடுத்தர மக்கள் கிட்டே இருக்கு. இன்னைக்கு வங்கிகள் வாடிக்கையாளருடைய ஒரு தொலைபேசி அழைப்புக்கோ இமெயிலுக்கோ பதில் சொல்றாங்க. ஏடிஎம், இ பேங்கிங் மாதிரியான வங்கி அமைப்புல வரலாறு காணாத மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். இதுக்கெல்லாம் மன்மோகன் சிங்குடைய தொலைநோக்கு பொருளாதார கொள்கைகளே காரணம். மன்மோகன் சிங் நிதி ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யறதுக்கும் நிலையான பொருளாதார மாதிரியை மேம்படுத்துறதுக்கும் பல தொழில்களில் ஏற்றுமதி மானியங்களை ரத்து செஞ்சாரு. நாட்டில் இருக்கிற நெருக்கடியை சமாளிக்க நரசிம்மராவ் மற்றும் மன்மோகன் சிங் சில கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாங்க. ஐஎம்எஃப் மாதிரியான சர்வதேச நிதி நிறுவனங்களுடைய கடனுக்கான பிணையமா இந்தியாவுடைய தங்க இருப்புகளை அடகு வச்சு $2.2 பில்லியன் அவசர கடனா வாங்கினாங்க. பொருளாதாரத்தை சீர்படுத்தவும் அரசாங்கத்துக்கு சிக்கன நடவடிக்கைகளை பயன்படுத்தினாரு மன்மோகன் சிங். பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏத்த வகையில வேலை வாய்ப்புகளை உருவாக்க அரசோட இணைஞ்சு தனியார் நிறுவனங்களும் பணிகளை செஞ்சுட்டு வராங்க. தனியார் நிறுவனங்கள்ல சம்பளம் வாங்குற காலத்துல நம்ம வாழறோம். மன்மோகன் சிங்குடைய இந்த தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கலுடைய கொள்கையால நிலைமை மாறிடுச்சு. இந்த கொள்கையோட விளைவா சமையல் எரிவாயுக்கோ தொலைபேசி இணைப்புக்கோ முன்பு மாதிரி நாம பல ஆண்டுகள்லாம் காத்திருக்க வேண்டியதில்லை. யாருடைய பரிந்துரையும் தேவையில்லை. அவருடைய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாதம், கட்டாய கல்விக்கான உரிமை மற்றும் பிற நலத்திட்டங்கள் மூலமா நாட்டு மக்களுக்கு வளங்களை விநியோகிக்க முயற்சி பண்ணாரு. 1991 வருஷத்துல இந்தியாவுடைய நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 8.5% இருந்துச்சு. வெளிநாட்டுல வாங்கிய கடனை செலுத்துறதுக்கு நிதி பற்றாக்குறை மிக பெருசா இருந்துச்சு. இதே வேளையில நடப்பு கணக்கு பற்றாக்குறை இந்தியாவுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில 3.5% அளவுல இருந்துச்சு. இதனால இந்தியா எப்போதுமே இல்லாத அளவுக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்திச்சாங்க. அப்போ நிதியமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் தான் பல மாற்றங்களை செஞ்சாரு. இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை வடிவமைச்சிருக்கிற முக்கிய விஷயங்கள்ல மன்மோகன் சிங் அறிமுகம் செஞ்ச தாராளமயமாக்கல் கொள்கை மிகவும் முக்கியமான ஒண்ணுன்னா அது மிக இல்லை. இந்த தாராளமயமாக்கல் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதன் மூலமா பல முக்கிய துறைகள்ல தனியார் நிறுவனங்கள் உள்ள வந்தாங்க. இதன் விளைவா
பொருளாதார வளர்ச்சி அதிகரிச்சுது. புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகிச்சு. அதுக்கப்புறமா வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் மன்மோகன் சிங்குடைய கான்ட்ரிபியூஷன் பாராட்டப்பட வேண்டியதாக இருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தன்.